ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றும் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. ஈற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை மார்கழி மாதத்தில் திருப்பாவையை பாடுவதும் பாராயணம் பண்ணுவதும் வழக்கம் என்றாலும் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் திருப்பாவையை பாடுவது பாராயணம் செய்வது நல்லது. மார்கழி மாசம்தான் இல்லை, திருப்பதி பெருமாளுக்கு கூட திருப்பாவை உற்சவம் எப்போ வேணாலும் பண்ணலாம். தோமால சேவையின் போது அவருக்கு திருப்பாவை பாசுரங்கள் தான் மங்களாசாசனம். இந்த மாசம்தான் அப்படிங்கிறது ஒரு பயிற்சிக்காக சொல்லப்பட்டது. எம்பெருமானார் ராமானுஜருக்கு திருப்பாவை தான் சகலமும், அதனால் அவருக்கு பேரே திருப்பாவை ஜீயர். எங்கே போனாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த திருப்பாவையைத்தான் அவர் பாராயணம் பண்ணுவார். திருப்பாவையில் இருக்கிற துயிலடை பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே உறங்குகிற பெண்ணை வெளியிலே இருப்பவர்கள் எழுந்து வரும்படியாக கூப்பிடுகிற பாசுரங்களுக்கு துயிலடை பாசுரங்கள்னு பேர். பாவை பாட்டு அப்படின்னு சொல்லும்போதே சாதாரணமாக பாவை பாட்டில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். பாவாய் பாவாய் அப்படின்னு கூப்பிடுறது என்னன்னா, பாவை அப்படிங்கிறத பாவாய் அப்படி கூப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது தான் இந்த பாவை பாட்டு. ஆனால் சில பாடல்களில் அந்த கான்வர்சேஷன் நமக்கு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. மொத்தத்தில் என்ன தெரியும்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவளை வெளியில் இருப்பவர்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அவ என்ன பதில் சொன்னாங்கிறது சில பாட்டில் தெரியும், சில பாட்டில் தெரியாது. உள்ள உறங்கக்கூடிய பெண்ணை இப்போது கூப்பிடுகிறார்கள். கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட எற்று குறங்கும் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்று குறங்கும் எப்படி நீ தூங்குற என்று கேட்கிற கேள்வி அது. சில சமயங்களில் வார்த்தைகள் சில பிரதிகளில் கொஞ்சம் மாறி அச்சா இருக்கும். அது இப்போ நம்ம பழக்கத்தில் சில வார்த்தைகள் இல்லைங்கிறதுனால. இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுப்போம், திருப்பாவையவே விட்டுட்டு பார்ப்போம்.
அதெல்லாம் சரி, இட் இஸ் ஓகே, இட் கேன் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? நீங்கள் கொஞ்சம் பெரியவர்கள், ஒரு தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்ன மாதிரி சொல்லுவார்கள்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம், ஐ கேன் அக்செப்ட் இட் ஆர் இட் கேன் பி அக்செப்டட், இட்ஸ் ஓகே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவார்கள்? பாதகமில்லை அப்படிம்பார்கள். நமக்கு இன்றைக்கி அந்த பாதகம்ங்கிற வார்த்தை அவ்வளவு சுலபத்தில் நினைவுக்கு வரதில்லை. ஹிந்துஸ்தானி மொழியிலேருந்து உருது மொழியிலேருந்து பரவானை அப்படிங்கிறத பரவாயில்லை அப்படின்னு நாம் இப்போ பயன்படுத்துகிறோம். தப்பில்லை. ஒரு நகரம் வளரும்போது, ஒரு வட்டாரம் வளரும்போது, வெவ்வேறு மொழிகளின் கலப்பு வரும்போது அந்த கலப்பு சொற்கள் அந்த மொழியில் வந்து உட்காரும். சென்னை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சென்னையினுடைய தமிழை ரொம்ப கிண்டல் பண்ணுவார்கள் ஒரு காலத்தில். இப்போ அது ஃபேஷனாக போச்சு. சென்னை தமிழ்ங்கிறது இப்போ ஃபேஷனாக போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் கொஞ்சம் பரிகாசம் பண்ணுவார்கள். அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாட்டு கூட வந்தது, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், இங்கே சரியாக தமிழ் பேச யாரும் இல்லை அப்படின்னு வரும். இன்றைக்கி மெட்ராஸ் மாத்திரம் இல்லை, எங்கேயுமே அந்த நிலைமை தான். ஏன் ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வார்த்தைகள் மற்ற மொழிகளோடு கலந்து விடுகிறன? அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து தங்கும்போது அதோடு சேர்ந்து அந்த மொழி கலப்பு ஏற்படுகிறது. தனியாக ஒரு மொழின்னு எடுத்தால் கூட அந்தந்த பகுதிகளுக்கு போகும்போது வட்டார வழக்குன்னு சொல்லுவார்கள். மொழி கலப்பே வேண்டாம், அதே மொழியிலேயே டயலெக்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த டயலெக்ட் அந்தந்த பகுதிகளில் இருக்கும். இது எல்லா மொழியிலையும் உண்டு. இங்கிலீஷ்லேயே டயலெக்ட்ஸ் உண்டு, ஜெர்மன் மொழியில் டயலெக்ட்ஸ் உண்டு. அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டயலெக்ட்ஸ் பக்கத்து பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு சில இடங்களில் புரியாது. தமிழ்லேயும் அதே மாதிரி தான். கொங்கு தமிழ்னு ஒன்று உண்டு, நெல்லை தமிழ்னு ஒன்று உண்டு. காரைக்குடி பக்கம் போனால் அங்கே சில சொற்கள் உண்டு. நாஞ்சில் நாடு கன்னியாகுமரிக்கு போனால் மலையாள மொழியினுடைய கலப்பு அங்கே வந்திருக்கும். சென்னைக்கு வந்தால் தெலுங்கு கலப்பு, உருது கலப்பு, இதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மொழியை மாற்றும். ஆங்கிலம், நாஷ்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சிற்றுண்டிக்கு நாஷ்டாம்பார்கள். இது வேற எங்கேருந்து வரல, உருது மொழியில் இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல். அதே மாதிரி ஓசி அப்படிம்பார்கள் இல்லையா. ஓசின்னு சொன்னால் விலை இல்லை, இலவசம்னு அர்த்தம். இது எங்கேருந்து வந்தது? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதாவது கடிதம் அனுப்பினார்கள்னா அந்த கடிதத்துக்கு அஞ்சல் தலை ஒட்ட மாட்டார்கள். இப்போவும் அந்த பழக்கத்தை பார்க்கலாம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதம் அனுப்புகிறோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி கடிதம் அனுப்புறதே மறந்து போச்சு, அதுவே பழக்கத்தில் போச்சு. அப்படியே அனுப்பினாலும் இன்றைக்கு பழைய காலம் மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியாக அனுப்புறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியாக, அப்போல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் தானே, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியாக அதை அனுப்பும்போது அதற்கு ஸ்டாம்ப் ஒட்டணும். ஆனால் அரசாங்கத்திலிருந்து அனுப்பும்போது தனியாக ஸ்டாம்ப் ஒட்ட மாட்டார்கள். அதற்கான என்ன செலவோ இல்லை அதற்கான கட்டணம் என்னவோ அதை முதல்லையே செலுத்தி இருப்பார்கள். இல்லைன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து இதுவும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா ஃப்ராங்கிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், அதில் போயிடும். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு தபால் வந்ததுன்னா OIGS அப்படின்னு போட்டிருப்பார்கள், ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ்.
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தபோது கம்பெனியிலேந்து இதே மாதிரி தபால் வந்ததுன்னா ஸ்டாம்ப் ஒட்ட மாட்டார்கள். ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்பார்கள். அந்த ஆன் கம்பெனி சர்வீஸ் காலப்போக்கில் OCS அப்படின்னு மாத்திரம் போடுவார்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது இதுக்கு ஏன் ஸ்டாம்ப் ஓட்டலை, இது ஒன்றும் இல்லை, இது OC தபால், இது ஆன் கம்பெனி சர்வீஸ் தபால் அப்படின்னு சொல்ல காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா ஸ்டாம்ப் ஒட்டாமல் வர தபால் மாத்திரம் OC இல்லை, எந்த கட்டணமும் செலுத்தாததெல்லாம் OC, இலவசமெல்லாம் OCன்னு ஆகிப்போச்சு. இது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புழக்க மொழி. ஆனால் சில நேரங்களில் பிரதிகளில் நாம் பார்க்கிற தவறுகள் புழக்கத்தினால இல்லை, பயன்படுத்தாமல் அந்த சொற்கள் மறக்கப்பட்டு விடுகின்றன. இல்லை அது இப்படித்தான் இருக்கும்னு நினச்சி விஷயம் தெரியாதவர்கள் அதை அச்சுக்கோத்து விடுவார்கள், அச்சடித்து விடுவார்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கா இல்லையா? அந்த பாசுரத்தினுடைய கடைசி வரி என்ன? வேகமாக பார்க்குறியா? சொல்லு, கடைசி வரி என்ன? நாயகர் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். தேசமுடையாய்னா, தேசம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பிரதிகளில் தேசமுடையாயின்னு இருக்கு, அது கரெக்டு, நல்ல வேளையாக கரெக்டு. தேசம் அப்படின்னா தேஜஸ்ன்னு அர்த்தம். அன்னைக்கே பார்த்தோம் இந்த வார்த்தையை. தேசம் அப்படின்னா தேஜஸ். தேஜஸ்ங்கிற வடமொழி சொல் தமிழில் வரும்போது தேசம் அப்படின்னு வரும். இதை தேசம்னு சொல்லணும், தேசம் இல்லை. ரெண்டு வார்த்தை இருக்கு. தேசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தா அழுத்தி சொன்னால் மூணாவது தா போட்டால் தேஷ். அந்த தேஷுங்கிறது தமிழில் வரும்போது எப்படி எழுதுகிறோம்? இந்திய தேசம் அப்படின்னு எழுதுகிறோம். தேஜஸ் அங்கே வடமொழியில் என்ன பண்ணுறோம்? முதல் தா போடுறோம், தேஜஸ். அந்த தேஜஸும் தமிழில் உங்களுக்கு 4 தா 4 காலாம் கிடையாது. அப்போ இதையும் தேசம் அப்படின்னு தான் எழுதுகிறோம். இது என்ன பியூட்டி, லாங்குவேஜோட பியூட்டி எப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட் தெரிந்தவர்கள் அதற்கு தக்க அதை உச்சரிப்பார்கள். மொழியில் பரிச்சயம் இருக்கும்போது பழகி 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 அதை உச்சரிப்பது சரியாக இருக்கும். இந்த மொழிக்கே உரித்தானது. அந்தந்த மொழிக்கு சில தன்மைகள் இருக்கும். துளசிதாசருடைய ராமச்சரிதமானசத்தில் லக்ஷ்மணன் அப்படின்னு இருக்காது, இலக்குவன் இருக்காது, லக்க அப்படின்னு தான் இருக்கும். சீதாராம்னு இருக்காது, சியாராம்னு இருக்கும். நீங்கள் பல நேரங்களில் வடநாட்டுக்கு போனால் சியாராம்னு போட்டிருப்பார்கள், சீதாராம்ங்கிறத தான் சியாராம். அப்போ அந்தந்த மொழிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த தேசமுடையாயின்னு இருக்கா இல்லையா, இது தேசம்ங்கிறது தேஜஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலைன்னா இந்த மண்ணுக்கே உரித்தான அந்த ஸ்டைலை புரிஞ்சுக்கலைன்னா சில நேரங்களில் இதை மற்றவர்கள் படிக்கும்போது விபரீதமாக மாறிவிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்தபோது திருப்பாவையை சில ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்த்தார்கள். அவர்களும் தமிழை படித்து மொழிபெயர்த்தார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த நேட்டிவிட்டி தெரியாதா இல்லையா? இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம், எங்கள் ஊரில் இப்படித்தான் அர்த்தங்கிறது எப்போ தெரியும்? பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தையை வச்சு தான் தெரியும், டிக்ஷனரியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அவர் அந்த வார்த்தையை படித்தார், தேசமுடையாயின்னு படித்தார். அவருக்கு அது தேஜஸ் தான் தேசம்னு வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வடமொழி சரியாக தெரியாது, இந்த மண்ணோட நேட்டிவிட்டி தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் தேசமுடையாய். இந்த தேசமுடையாயை அவர் தேசமுடையாயின்னு புரிஞ்சுட்டார். தேஷ் அப்படிங்கிறத வச்சு தேசமுடையாயின்னு புரிஞ்சுண்டு ஆங்கிலத்தில் என்ன பண்ணார்னா, ஓ மிஸ்ட்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி ஓப்பன் த டோர் அப்படின்னு எழுதினார்.
ஓ மிஸ்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. தேசமுடையாய்னா நாட்டுக்கு உடையவள். என்ன அர்த்தம்? நாட்டுக்கு உடையவள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரியா வரல இல்லை? இந்த நேட்டிவிட்டி தெரிந்தவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதை சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் நேட்டிவிட்டி தெரியணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப 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 இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதுதான் இந்த வார்த்தைகளின் அர்த்தமும் பொருளும் நமக்கு புரியும். பண்பாடு பண்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பண்பாடெல்லாம் எங்கே? நாம் அதை பழக்கத்தில் பயன்படுத்தும் போது தான். குறைந்தபட்சம் எதிர்கால தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாடல்களெல்லாம் பரிச்சயப்படுத்தினாதான் இதை அப்படியே கட்டி காப்பாற்ற முடியும். இன்னைக்கு புத்தகங்களில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், 20 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து அப்போ இன்னமும் இதை பற்றி தெரியாதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த வார்த்தை மாறிக்கொண்டே போகும், கடைசியில் சம்பந்தமே இல்லாமல் போய் நிற்கும், எங்கேயோ சம்பந்தமே இல்லாமல் நிற்கும். அதனால் இப்போதே நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களும் குழந்தைகளும் குறைந்தபட்சம் இதில் 1-2 பாட்டையாவது அடிக்கடி படித்து கொண்டே இருக்க வேண்டும். மார்கழி மாதம்னு கணக்கில்லை, எப்போது வேண்டுமானாலும் இந்த பாடல்களை பாசுரங்களை பாராயணம் செய்யலாம். இந்த பாசுரத்தில் சில வார்த்தைகள், சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. இன்றைக்கி நாம் பெண்டாட்டின்னு பயன்படுத்துகிற வார்த்தைக்கான அர்த்தம் வேறு. இந்த பாசுரத்தில் வரக்கூடிய பெண்டாட்டிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பெண் பிள்ளையே, அவ்வளோதான் அர்த்தம். ஆண்டாள் நாச்சியார் தென் மாவட்டத்தை சேர்ந்தவள், ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போவும் தென் மாவட்டங்களுக்கு போனால் பெண்ணை கூட பிள்ளை அப்படின்னு தான் கூப்பிடுவார்கள். ஏ புள்ள இங்கே வா அப்படிம்பார்கள். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அவ்வளவுதான். அதனால் அங்கெல்லாம் பேச்சு மொழியிலேயே பெண் பிள்ளை, பெண் பிள்ளைங்கிறது தான் பெண்டாட்டி. பெண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு பெண் பிள்ளையே அப்படின்னு தான் அர்த்தம். காலப்போக்கில் மனைவி அப்படிங்கிறதுக்கு அந்த கணவன் பெண் பிள்ளையே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம், பெண்டாட்டியே இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கலாம். அதுவே மனைவிங்கிற சொல்லாக இன்றைக்கு மாறிவிட்டது. இங்கே உள்ள தூங்குற பெண்ணை வெளியில் நிற்கிற பெண்கள் கூப்பிடுகிறார்கள். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குறங்கும், கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அம்மா, நாம் ஆயர்பாடியில் இருக்கோம். இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தெரியுமா? கற்று கறவை கணங்கள் பல கறந்து. கறவை மாடுன்னா நமக்கு தெரியும், பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு தான் கறவை மாடுன்னு பேர். கறவை கணங்கள்னா நிறைய கறவை மாடுகள், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய கறவை மாடுகளை கறந்து அந்த பாலை கறந்து வைத்துவிட்டு அந்த வேலையை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பகைவர்கள் வந்தால் அவர்கள்ட்ட போய் சண்டை போட்டு அவர்களை வெல்லக்கூடிய வீரம் படைத்த ஆயர்பாடி கோப்பர்கள். கோப்பர்கள்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆண்கள். ஆயர்பாடி பெண்களுக்கு கோபிகைகள்னு பேர், ஆண்களுக்கு கோப்பர்கள்னு பேர். இல்லை கோபாலர் அப்படின்னு சொல்லலாம். கோக்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் கோபாலர்கள். இந்த கோபாலர் அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழில் கோவலர் அப்படின்னு வரும். கோபாலர் அப்படின்னு வராது. தமிழில் வரும்போது தமிழ் உச்சரிப்புக்கு கோவலர். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய அண்ணா இல்லை உன்னுடைய அப்பா, ஆயர்பாடி வீடு தானே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கோபாலர்கள் இருப்பார்கள் இல்லையா? வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், அம்மா எப்படிப்பட்ட ஆயர்பாடி தெரியுமா இது? இங்கே இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்கள் தினம்தோறும் நாள்தோறும் சீக்கிரமாக எழுந்து
அதிகாலை பொழுதில் எழுந்து அந்த மாடுகளை பராமரித்து மாடுகளிடத்திலே பால் கறந்து வைத்துவிட்டு ஒருவேளை தேவைப்பட்டா அரசனுடைய சைன்யத்தில் போய் யுத்தத்துக்கு போகணும்னா யுத்தத்தில் போய் சண்டையும் போடுவார்கள். இதில் 2-3 விஷயம் நமக்கு தெரிகிறது. அந்த காலத்தில் இருந்த ஸ்டைல் ஆஃப் லைஃப், சிவிலைசேஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம நாட்டில் எப்படி சிலவற்றை கடைப்பிடித்தார்கள், நாகரீகங்கள் எப்படி இருந்தன. சண்டைன்னு வருதுன்னு வச்சுப்போம், யுத்தம் வந்ததுன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும். ஆனால் பர்மனண்ட்டாக சண்டை போடுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை பராமரிக்கிறதுங்கிறது கஷ்டம். எல்லா சமயத்துலேயும் யுத்தம் இருக்காது. இப்போ நாம் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி மாதிரி அந்த அமைப்புகளில் கூட பார்க்குறோம், ஒரு ஆர்மி ரெடியாக இருக்குது, ஆர்மின்னு ஒன்று இருக்குது, நேவின்னு ஒன்று இருக்குது. மொத்தமாக சேர்த்து இது ஒரு இராணுவம் அல்லது யுத்தம் வந்தால் அந்த யுத்தத்தில் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு வர்க்கம். இது தவிர சப்போஸிங் தெர் இஸ் அ மேஜர் வார், நீங்கள் இப்போவும் சில நாடுகளை பார்க்கலாம், சில நாடுகளில் தொடர்ந்து ஏதோ ஒரு போர் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நாடுகளில் என்ன பண்ணுவார்கள்னா, ஈவன் த ஆர்டினரி பீப்புள், யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக, அவர்கள் படித்து ஒரு லெவலுக்கு வந்த உடனே இல்லை 18 வயசு தாண்டின உடனே 20களில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா அந்த யுத்தத்துக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் பங்கேற்று விட்டு வருவார்கள். அதே மாதிரி பழைய காலத்தில் சிஸ்டம் இருந்தது. அரசர்கிட்ட ஒரு சைன்யம் இருக்கும், ஆனால் யுத்தம்னு வந்துடுத்துன்னா அப்போது சாதாரண மக்கள் கூட போய் அந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். அப்படித்தான் இந்த கோவலர்களும் ஆயர்பாடியில் இருந்தவர்களும் தேவைப்பட்டால் பகைவர்களை போய் அந்த இடத்துல சந்தித்து அந்த பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். சென்று செருச்செய்யும் செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுது, முதல் வரி எடுத்துப்போம், 2வது வரியையும் எடுத்துப்போம், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து, இது முதல் வரி. செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும், இது 2வது வரி. இப்போ முதல் வரியில் சொல்லி இருக்கிற விஷயம் என்ன, கறவை மாடுகளிடத்தில் இவர்கள் பால் கறப்பார்கள். 2வது வரியில் சொல்லியிருக்கிற விஷயம், இவர்கள் யுத்தம் வந்தால் யுத்தத்தில் போய் பகைவர்களோடு சண்டை போடுவார்கள். இப்போ நாம் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்குன்னு சில டெய்லி ருட்டீன், டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதை கொஞ்சம் முறையோடு சொல்லும்போது நித்திய கர்மா அப்படிம்பார்கள். தினம்தோறும் செய்ய வேண்டியது, அவரவர்கள் வாழ்க்கையில் தினம்தோறும் நாள்தோறும் செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி. ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது, சில சமயங்களில் மாத்திரம் பண்ணக்கூடியது. இந்த கோபாலர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, they will not shirk their daily responsibility, they will do the daily responsibility, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியையும் பண்ணுவார்கள். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு காட்டக்கூடிய பாசுரம் இது. நான் ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய தினப்படி கடமையை விடுவது இல்லை. அந்த நித்திய கர்மா, இவர்களுடைய நித்திய கர்மா என்ன, மாட்டுக்கு பால் கறக்கிறது. இவர்கள் சண்டைக்கு போவார்கள், தேவைப்பட்டால் சண்டைக்கு போவார்கள், தட் இஸ் அ ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அந்த ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்போ பண்ணுவார்கள்னா, ருட்டீன் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு பண்ண மாட்டார்கள். இதை விட்டுட்டேன், இன்னைக்கு இதை பண்ண மாட்டேன், இல்லை, இதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணுவார்கள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே.
அம்மா நீ உள்ள தூங்குறியே, உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய அப்பாவோ உன்னுடைய அண்ணனோ எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தே வில் நாட் relinquish or shirk their daily responsibility. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? கண்ணனை வழிபடுவது உன்னுடைய நித்திய கடமையா இல்லையா? அதை விட்டுட்டு உள்ள தூங்கி கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? பகவானை வழிபட வேண்டும்ங்கிறது உன்னுடைய நித்திய கடமையா இல்லையா? அதை விட்டுட்டு கண்ணன் பக்கத்திலேயே இருக்கக்கூடியவள் கண்ணா கண்ணான்னு மற்ற சமயங்களில் சொல்லுவியே, இப்போ கண்ணனை வழிபடுவதை விட்டு விட்டு நீ உறங்குகிறாயே, இது நியாயமா? புற்று அரவு அல்குல் புனமயலே, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட நீ எற்று குறங்கும். அது எப்படி நீ தூங்குற? நாங்கள்லாம் வந்திருக்கோம், இத்தனை பேர் வந்து அந்த கண்ணனோட பேரை பாடுறோம், எழுந்து வந்து எங்களோட சேர்ந்துக்கணும்னு உனக்கு தெரியலையா? நீ பாட்டுக்கு தூங்கிறாயே, இது நியாயமா? அந்த பெண் ரொம்ப அழகான பெண். அது எப்படி தெரிகிறதுனா, வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவளை கூப்பிட்டார்கள், புற்று அரவு அல்குல் புனமயிலே, மயில் போன்ற சாயலை கொண்டவள், அதுதான் புனமயிலே. புனன்னா காடு, காட்டில் இருக்கிற மயில் எப்படி அழகாக நடக்குமோ அந்த மயில் சாயலை கொண்டவளே புற்று அரவு அல்குல். புற்றில் இருக்கிற பாம்பு படம் எடுத்தா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் அப்படி குறுகி போகுமே, அந்த மாதிரி குறுகிய இடையை கொண்டவளே புற்று அரவு அல்குல் புனமயிலே. அல்குல்ங்கிறது இடை. உன்னுடைய இடை ரொம்ப நுண்ணியதாக இருக்குது, உன்னுடைய இடை ரொம்ப குறுகலாக இருக்குது, ரொம்ப மெலிந்த இடையை கொண்டவளே, அழகான மயில் போன்ற சாயல் கொண்டவளே. எல்லா அழகும் இருக்குமா, இந்த அழகெல்லாம் எங்கே தெரியுமா இருக்கணும்? வெளியில் இருக்கிற அழகு மாத்திரமில்லை, புற அழகு இல்லை, உன்னோட மனசு அழகாக இருந்து நீ கண்ணன் பேரை சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தூங்குகிறாயே, எழுந்து வா. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து, எதிர் வீடு, பக்கத்து வீடு, மாடி வீடு, கோடி வீடு, இந்த பக்கத்து வீடு, பின்கட்டு வீடு, எல்லா வீட்டை சேர்ந்த பெண்களும் வந்துட்டோம் வீட்டுக்கு. எல்லாரும் வந்து கண்ணா கண்ணான்னு நாங்கள் பாடுறோம், நோன்புக்கான பாடல்களை பாடுகிறோம். ஆனால் நாங்கள் கண்ணன் பெயரை சொல்லி பாட நீ பாட்டுக்கு தூங்கி கொண்டிருக்கிறாயே. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் உன் முற்றம் புகுந்து, நாங்கள் எங்கே நின்று பாடுறோம் தெரியுமா? உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு முற்றத்திலேயே நின்று கண்ணன் பெயரை பாடுகிறோம். நீ இது காதில் விழாத மாதிரி தூங்குகிறாயே, எழுந்து வா. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி. சிற்றுதல்னா அசைதல்னு அர்த்தம். அவள் அசையாமல் கிடக்கிறா. நாங்கள் இவ்வளவு காட்டு கத்தல் கத்துறமே, இப்படியே அசையாமல் கிடப்ப சிற்றாதே பேசாதே, அசையாமல் இருக்கியே, ஒரு வார்த்தை பதில் வரலையே, இப்படியா தூங்குவ ஒருத்தி? எற்று குறங்கும், என்ன தூங்குற? இது என்ன பெரிய தூக்கம்? அதுக்குள்ள ஒரு இன்டைரக்ட் கொஸ்டினும் இருக்குது. ஒருவேளை தூக்கம்தான் உன்னோட ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப்போ? நாங்கள்லாம் அதிகாலையில் எழுந்து நீராடி இந்த குளிரில் வந்து நிற்கிறோம், நீ தூங்குற. மேபி உன்னோட ஸ்டைல் அப்படி தான் போல இருக்குது, நான் தூக்கத்திலேயே கண்ணனை வழிபடுகிறேன்னு சொல்லுவ போல இருக்கு. நீ எற்று குறங்கும் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகு இந்த பாசுரத்தில். கோவலர் அப்படின்னு சொன்னால் கோபாலர். புனமயில், மயில் மாதிரி இருக்கிறவளேன்னு கூப்பிட்டார்கள். மயில் எதை பார்த்தா ஆடும்? மேகத்தை பார்த்தா ஆடும் இல்லையா? மயிலாக இருப்பவளே, நாங்கள் மேகத்தை போல மேனியை கொண்டவனை பாடுகிறோம் முகில்வண்ணன் பேர் பாட. மேகத்துக்கும் மயிலுக்கும் இருக்கிற தொடர்பை அந்த வார்த்தைகள்லேயே ஆண்டாள் காட்டுறா. மற்ற இடங்கள்லாம் மாமாயன், வைகுந்தன், தேவாதிதேவன், மாதவன், கேசவன் அப்படின்னெல்லாம் பேரை சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட பாசுரத்தில் எங்கே மயிலை சொல்கிறாளோ அந்த இடத்துல கண்ணனுக்கு என்ன பேர் சொல்கிறா? முகில்வண்ணன். அந்த முகில்வண்ணன்னு சொன்ன உடனே உன் காதில் அந்த வார்த்தை விழுந்த உடனே மயிலாக இருக்கிற நீ கண்ணனை பார்ப்பதாக எண்ணி எழுந்து வந்திருக்க வேண்டாமா? அசோகவனத்தில் சீதை உட்கார்ந்துருந்தாளாம்.
கருப்பாக இருக்கிற எதை பார்த்தாலும் அவளுக்கு ராமனாக தெரிந்தது. கருப்பாக இருக்கிற எதை பார்த்தாலும் ராமன். பாரதியார் பாடினாரா இல்லையா? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையேனா. மேகம்னு நினச்ச உடனே உனக்கு என்ன தோணி இருக்கணும்? மேகத்தை மாதிரி கருப்பாக இருக்கிற கண்ணன்னு தோணி இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நாங்கள் இவ்வளவு பாடின பின்னால் கூட நீ எழுந்து வராமல் இருக்கிறாயே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஏற்று குரங்கும். எதுக்குமா தூங்குற நீ? என்ன நினைத்து கொண்டு தூங்குகிறாய் என்று உள்ளே இருப்பவளை அழைக்கிறார்கள். நம்ம மனசுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்புகிறாள் ஆண்டாள். பல சமயத்தில் நான் இன்னைக்கு இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நித்தியம் பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்களை விட்டு விடுகிறோம். அந்த மாதிரி விடக்கூடாதுங்கிறத சொல்லக்கூடிய பாசுரம். என்னதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், என்னதான் தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் ஏதோ ஒரு உச்ச நிலையில் ஞானத்தில் இருந்தால் கூட அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தான் தீர வேண்டும். பெரிய தபஸ்விகளாக இருந்த முனிவர்கள், ரிஷிகள், அவர்கள் தங்களுடைய கடமையை என்றைக்குமே விட்டதில்லை. வசிஷ்டரை மாதிரி ஒரு ரிஷி உண்டா? விஸ்வாமித்திரரை மாதிரி ஒரு ரிஷி உண்டா? ஆனால் இந்த ரிஷிகளும் முனிவர்களும் தபஸ்விகளும் பகவானோடு நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருந்த மகான்களும் அவரவர்கள் பண்ண வேண்டிய சின்ன சின்ன கடமைகளை கூட விட்டார்களான்னு பார்த்தா இல்லை, அந்த கடமைகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். கொஞ்சம் மேலே போயிட்டோன்னு சொன்னால் நோ ஐ டோன்ட் ஹாவ் டு டூ ஆல் திஸ் அப்படிங்கிறோமே, அப்படி இல்லை. வாட் எவர் இஸ் தி டெய்லி ருட்டீன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை விட்டுவிடக்கூடாது. உன்னோட கடமை என்ன? கண்ணனை பாடுறது தானே, எழுந்து வா. ஆயர்பாடியில் இருப்பவர்களுக்கு வேற என்ன வேலை? கண்ணனோடு இருப்பது தானே உன்னுடைய வேலை, எழுந்து வா. பெரியோர்களே, இந்த துயிலடை பாசுரங்கள்லாம் ஆண்டாள் நாச்சியார் மற்ற ஆழ்வார்களை அழைப்பதாக இருந்த பாசுரங்கள் அப்படின்னும் பார்த்தோம். அந்த வகையில் இந்த பாசுரம் முதலாழ்வார்களில் ஒருவராக இருக்கிற பூதத்தாரை குறிக்கிற பாசுரம். அடுத்த பாசுரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 3 பாசுரங்கள் எப்படி முதலாழ்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.